அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் ஒரே நாளில் இபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதைத் தொடர்ந்து விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். அடுத்து அதிமுகவில் என்ன நிகழ இருக்கிறது? இப்படி தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இரு பக்கமும் மாறி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் விவரிக்கலாம். அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட 3 பேருமே அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. தற்போது அமைச்சர் ஆதவர்களின் முன்னிலையில இந்த 3 பேருமே தமிழக வெற்றிக் கழகத்துல இணைந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக சார்பில் உறுப்பினர் அட்டையும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. திரையில பார்க்கிறோம். மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா 3 பேருக்குமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில நம்ம திரையில பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க 8 வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், ஒன்றரை சட்டமன்ற உறுப்பினர் மோகன், சந்திரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ்.என். நடராஜன், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேருமே 8 வேலுமணி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அணிக்கு மாறிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை இன்றைய தினம் சென்னை பசுமலை சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தோம் என்றால் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில அதிமுக 47 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த 47 என்பது தற்போது 44ஆக குறைந்திருக்கிறது. இந்த 3 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவின் மூலமாக 47 என்ற எண்ணிக்கை 44ஆக குறைந்திருக்கிறது. தற்போதும் அதிமுக 2 அணிகளாக தான் பிரிந்திருக்கிறது. தற்போது 44 உறுப்பினர்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு 27 பேரும், எஸ்பி வேலுமணிக்கு தரப்புல 17 பேரும் எம்எல்ஏக்களாக பிரிந்து இருக்கிறாங்க. அதிமுகவில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் தற்போது ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தபோது சமீபத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.